அனைவருக்கும் வணக்கம். 10 மணியை தாண்டிவிட்டது. தொடக்கத்தில் நான் ஏற்புரை வழங்குவதாக சொல்லியிருந்தேன். ஆனால் தம்பி திருமா அவர்கள் உரையாற்ற வேண்டும் என்பதற்காக நான் அதை தவிர்த்து கொண்டேன். இருந்தாலும் ஒரு 5 மணித்துளிகள் மட்டும் என்னுடைய கருத்துக்களை சொல்லி இந்த விழாவை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்று தம்பி திருமா அவர்கள் ஆற்றியிருக்கிற உரை தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு ஆழமான ஒரு சொற்பொழிவாக பதிவு செய்யப்படும். அதில் எந்த ஐயமும் இல்லை. நாளைக்கு வருகிற ஒரு நாளேட்டு செய்தியாக அல்ல, அல்லது உங்கள் காதுகளில் நீங்கள் வாங்கி போகிற ஒரு சொற்பொழிவாக அல்ல, தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் இன்று அவர்கள் நிகழ்த்தியிருக்கிற உரை ஒரு தனியான இடத்தை பெறும். அதில் எந்த ஐயமும் இல்லை. எனக்கு இப்பொழுது 86 அகவை, என்னுடைய அகவை 86. இதில் சரி பாதி 43 ஆண்டுகள் நான் தமிழீழத்தில் வாழ்ந்திருக்கிறேன். ஏனைய பாதி 43 ஆண்டுகள் நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறேன். நான் தமிழ்நாட்டுக்கு சொந்தமா, நான் தமிழீழத்துக்கு சொந்தமா எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த 2 மண்ணிலும், என்னுடைய 2 தாயகங்களிலும் நான் ஓடோடி அலைந்திருக்கிறேன். அந்த அலைவை என்னுடைய நூலாக வெளியிட்டிருக்கிறேன். இந்த நூலை உருவாக்குவதில், அச்சேற்றுவதில் எனக்கு உறுதுணையாக நின்ற திருநெல்வேலியைச் சேர்ந்த தலைவர் பல நெடுமாறன் அவர்களுடைய பேரன் திருநாவுக்கரசு அவர்கள், அவரை நான் மறக்க முடியாது. அதை போன்று இந்த நூலுக்கு சிறந்த அட்டையை அமைத்து தந்த, இது வர வேண்டும் என்ற ஆவலோடு எனக்கு உதவியாக இருந்த கவிஞர் கவி பாஸ்கரை என்னால் மறந்துவிட முடியாது. இந்த நூல் வெளிவருவதற்கு பலர் துணை நின்றார்கள். அனைவரையும் என்னால் மறந்துவிட முடியாது. இந்த நேரத்தில் எனக்கு முன்பு இங்கு பேசிய என்னுடைய பாசத்துக்குரிய, நான் மிக மரியாதை வைத்திருக்கிற கருப்பையா அவர்கள் ஒரு கருத்தை வைத்ததும், அந்த கருத்தை ஒரு அளவு ஏற்றுக்கொண்டு அதுதான் உண்மை எனினும் ஒரு யுக்தி என்ற நிலையில் எங்களுக்கு சில கடமை இருக்கிறது என்பதை வலியுறுத்தி தம்பி திருமா அவர்கள் உரையாற்றினார். அது ஒரு பெரிய உண்மை. என்னை பொறுத்தவரை கடந்த 15 ஆண்டுகளாக முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு நான் டெல்லி அரசை தொடர்பு கொள்வதில் நான் முனைப்பாக ஈடுபட்டு வருகிறேன். நான் ஓய்வாக உட்கார்ந்து விடவில்லை. அவர்களுக்கு வைத்த கோரிக்கை 2 தான். நான் ஒன்று, நோ மோர் நெகோசியேஷன்ஸ் வித் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. இலங்கை அரசோடு இனி எந்த பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் ஆயத்தமாக இல்லை, வரமாட்டோம். 2வது, டிக்ளரேஷன் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் sovereign ஸ்டேட் ஆஃப் ஈழம். ஈழத்தை இறையாண்மை கொண்ட தனி நாடாக நீங்கள் விடுதலையாக்கி தர வேண்டும். இந்த 2 தான் என் கோரிக்கை. இதற்கு கீழே சமஷ்டியோ 13, 10, 9 என்றைக்கும் நான் டெல்லியை பார்த்து இதை கேட்டதில்லை, இனியும் கேட்கப் போவதில்லை. ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன், தொடர்ந்தும் நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருப்போம். ஒரு 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 பிழையான கருத்து நீண்ட காலத்திலிருந்து தமிழர்களின் தலையில் இடியாக விழுந்திருக்கிறது வடக்கில். என்ன என்றால், ராமருடைய ராமாயணத்தில் ராவணன் இலங்கையில் இருந்து வந்து ராமனை எதிர்த்தான், மோதினான் என்பதால் இலங்கையில் வாழ்கிற ராவணனுடைய மக்கள் தமிழர்கள் கூடாதவர்கள், ஒருக்க வேண்டியவர்கள், தள்ளி வைக்க வேண்டியவர்கள் என்ற எண்ணம் வடக்கில் உள்ள வட இந்திய மக்கள் அனைவரிடமும் பரவி இருக்கிறது. நான் பார்த்தேன், உணர்ந்தேன், எனக்கு தெரிகிறது. அதே போன்று ஒரு வெறுப்பு, வடக்கு வேறு தெற்கு வேறு என்று பிரித்த ஒரு கால அரசியல், அந்த வெறுப்பும் அவர்களிடம் இருக்கிறது. எவ்வளவோ உடைப்புகளை செய்து நாம் அவர்களை அணுக வேண்டி இருக்கிறது. இன்னும் ஒன்றை சொல்லட்டுமா? இந்திய அரசியல் அமைப்பில் புத்த சமயமும் சீக்கிய சமயமும் சமண சமயமும் இந்து சமயத்தின் கிளைகள் என்று அரசியல் அமைப்பில் இருக்கிறது. அவன் புத்த சமயம் எங்களை அளிக்கிறது என்று சொன்னால், புத்த சமயம் இந்து சமயத்தின் ஒரு பிரிவுதான் என்று இங்கிருக்கிறவன் சொல்கிறான். அதை மறுத்து நான் கோவாவில் பேசினேன். அவர்களிடம் பேசுகிற பொழுது அழுத்தமாக நான் பேசினேன். How do you say that Buddhism is a branch of Hinduism? எப்படி சொல்வாய்?
இந்து சமயத்தின் ஒரு கிளை பௌத்தம் என்று எப்படி சொல்வாய்? இந்து சமயம் கடவுள் உண்டு என்று சொல்கிறது, புத்த சமயம் கடவுள் இல்லை என்று சொல்கிறது. How can the Buddhism be the branch of Hinduism? இன்னொன்றை நான் கேட்டேன், why did you kick out Buddhism from India? இந்தியாவிலிருந்து எதற்காக நீங்கள் விரட்டி அடித்தீர்கள் புத்த சமயத்தை? When Buddhism became a challenge to India, you kicked it out from India. புத்த சமயம் இந்து சமயத்துக்கு ஒரு சவாலாக வந்தவுடன் நீங்கள் புத்த சமயத்தை அடித்து விரட்டினீர்கள். இன்று அது எங்களுக்கு ஒரு சவாலாக அங்கு வந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் புத்த சமயம் இந்து சமயத்தின் கிளை என்கிறீர்கள். எப்படி எப்படி என்று நான் கேட்டேன். சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற எங்களுடைய திருக்கேதீஸ்வரன் கோயில், அங்கு தமிழ் கலாச்சாரம் தான், வேறு ஒன்றுமில்லை. நான் பக்தி உணர்வோடு பேசவில்லை, இந்து வரியோடு பேசவில்லை. இந்த கோயிலில் 2009க்கு பிறகு கோயில் காணிக்குள் ரஜமகா விகாரை என்று ஒரு புத்த விகாரையை கட்டி இருக்கிறான். நான் அங்கு பேசும்பொழுது அவர்களை பார்த்து சொன்னேன், இருந்தவர்கள் எல்லாம் 2000 பேராளர்கள், அத்தனை பேரும் டாக்டர்கள், என்ஜினியர்கள், பொறியியல் படித்தவர்கள். ஆனால் இந்தியில் தான் பேசினார்கள் மேடையில். நான் அவர்களை பார்த்து சொன்னேன், உங்களுடைய அயோத்தியில் இருக்கிற அந்த ராமர் கோயிலுக்குள், அல்லது மதுராவில் இருக்கிற கிருஷ்ணர் கோயிலுக்குள், அல்லது காசியில் இருக்கிற விஸ்வநாதர் கோயிலுக்குள், அந்த காடிக்குள் இங்கிருக்கிற புத்தர்கள் வந்து ஒரு புத்த விகாரையை கட்டினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று நான் கேட்டேன். எல்லோரும் எழுந்து நின்று நோ, we will never permit it, we will never allow it என்று கத்தினார்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நான் புத்த சமயத்துக்கு எதிரானவனாக இங்கே நின்று பேசவில்லை. ஆனால் ஜப்பானில் இருப்பது புத்த சமயம். புத்திசம் இஸ் புத்திசம் இன் ஜப்பான், புத்திசம் இஸ் புத்திசம் இன் சைனா, புத்திசம் இஸ் புத்திசம் இன் மியான்மர். புத்த சமயம் அங்கு புத்த சமயமாக இருக்கிறது. பட் புத்திசம் இஸ் புரூட்டலிசம் இன் ஸ்ரீலங்கா. ஆனால் புத்த சமயம் என்பது ஒரு முரட்டுத்தனமான படுகொலை மதமாக இலங்கையில் இருக்கிறது, எங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் டெல்லிக்கு சொல்கிறோம், சொல்லிக்கொண்டே இருப்போம், நாங்கள் விடமாட்டோம். இன்னும் ஒன்று தம்பி திருமா சொன்னதை போல அங்கு சீனக்காரன் காலை வைத்திருக்கிறான், அது பெரிதாக போகிறது. இன்று இந்தியாவின் தெற்கெல்லை தமிழீழம், தமிழீழத்தின் கடற்கரை அத்தனையும் தமிழர்களுடைய கடற்கரை. இந்தியாவின் தெற்கெல்லை தமிழர்களிடம் இருக்கிறது. ஆனால் இந்த தெற்கே எல்லையெல்லாம் சிங்களவனுடைய குடியேற்றம் முடிந்தால் அதற்கு பிறகு முழுமையான இலங்கை சிங்களவனுடைய நாடு. ஒரு 50 ஆண்டுகளுக்குள் நீங்கள் தமிழர்களின் சிக்கலை தீர்க்கவில்லை என்றால், தமிழர்களின் விடுதலையை நீங்கள் பெற்றுத்தரவில்லை என்றால், அதற்கு பின்பு நீங்கள் சிங்கள மயமான ஒரே ஒற்றை சிங்கள ஸ்ரீலங்காவில் நீங்கள் இந்தியாவை சேர்ந்த நீங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்க்க நெருங்க முடியாது. நீங்கள் அந்த மண்ணை அதுக்கு போய் தொட முடியாது. இன்னும் ஒன்றையும் நான் இந்திய அரசுக்கு சொல்வேன், அங்கு விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் அம்பாந்தோட்டையில் அவன் ஒரு துறைமுகத்தை கட்டவில்லை, சீனாக்காரனால் முடியவில்லை, அழுத்தம் இருந்தது, புலிகளின் அழுத்தம். அதே போன்று கொழும்பில் ஒரு சீனாவினுடைய போர்ட் சிட்டி, ஒரு கோட்டை அமைக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, இந்திய மீனவர்கள் என்றுதானே நீங்கள் சொல்கிறீர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் என்று இங்குள்ளவர்கள் சொன்னாலும், இந்த இந்திய மீனவர்கள் 300 பேர் இந்த கடலில் கொல்லப்பட்டார்களே. புலிகள் இருக்கிற பொழுது ஒரு இந்தியனுடைய மீனவனுடைய படகும் இந்த கடலில் கொல்லப்படவில்லை, ஒரு மீனவனும் கொல்லப்படவில்லை, ஒரு படகும் அடித்து நொறுக்கப்படவில்லை. ஆகவே எது பாதுகாப்பு என்பதை இந்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அங்கு நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்போம். சில பகைமை இருக்கிறது, இருக்கலாம், அது எல்லா நாடுகளிலும் ஏற்படுவது, இயல்பாக வருவது. அந்த பகைமையை சரி செய்து கொண்டு மறந்து தமிழீழ சிக்கலை இந்திய அரசு அணுக வேண்டும் என்பது இந்த விழாவில் இந்திய அரசுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்பும் ஒரு பணிவான வேண்டுகோளாகும். அங்கு இந்திய அமைதிப்படை போன நேரத்தில் நடந்த மோதல்கள், புலிகள் எப்படி இந்திய படையை எதிர்த்து மோதலாம், சுடலாம் என்ற கேள்விகள், அதே நேரத்தில் அங்கிருந்து இந்த பக்கத்தில் சொல்லப்படுகிற இந்தியா மீது சொல்லப்படுகிற தமிழர்களுடைய வேதனைகள், துயரங்கள் இருக்கின்றன. கருத்து வேறுபாடுகள், மோதல்கள், பழைய கதைகள் முழுவதையும்
தமிழீழ மக்களும் மறக்க வேண்டும், இந்திய அரசும் மறக்க வேண்டும். மறக்க வேண்டும் என்று சொல்கிறேன். மறந்தீர்களா இல்லையா? இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு ஜாலியன் வாலாபாக் ஒரே நாளில் 600 இந்தியர்களை சுட்டுக் கொண்டதே பிரிட்டிஷ் அரசு. வெள்ளைக்காரன் சுட்டுக் கொண்டானே. மிக பெருமதியான பகவத்சிங்குடைய உயிர் ஒரு இந்தியன் வெள்ளையன் சுட்டு தூக்கிலிட்டு சாகடித்தானே பகவத்சிங்கை. எல்லாம் நடந்ததுதானே என்று டெல்லியில் பிரிட்டிஷ் தூதரும் அந்த வெள்ளைக்கார தூதரும் உங்களுடைய இந்திய அமைச்சர்களும் ஒன்றாக உட்கார்ந்து விருந்து உண்ணவில்லையா? என்றாவது நீங்கள் விருந்து சாப்பிடும் பொழுது ஜாலியன் வாலாபாக்கில் படிந்த அந்த 600 பேரை நினைவு கொள்கிறீர்களா? அல்லது பகவத்சிங்கை நினைத்து பார்க்கிறீர்களா? நான் இந்த நேரத்தில் பதிவாக இந்திய அரசை பார்த்து கேட்டுக்கொள்வதெல்லாம் பழையதை மறந்து விடுங்கள். அதே போன்று தமிழீழ மக்களின் பக்கத்திலும் சரி, அவர்களிடமும் தவறுகள் இருந்தால் அந்த தவறுகள் நீக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு பாதுகாப்பான நாடாக அந்த மண்ணில் தமிழீழம் இருக்க வேண்டுமானால் தொடர்ந்து 50 ஆண்டுக்கு பிறகும் அந்த நாடு இந்தியாவின் பாதுகாப்பான நாடாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த பகைமைகள், இந்த பழைய நினைவுகள் மறக்கடிக்கப்பட வேண்டும். இந்திய அரசு எங்களை ஒரு தூய உள்ளத்தோடு அணுக வேண்டும். பழைய கதைகளை வடக்கில் உள்ள சில அதிகாரிகள் பேசிக் கொண்டிருப்பதாக எங்களுக்கு செய்திகள் வருகின்றன. மனம் துன்பப்படுகிறது. ஆகவே நீங்கள் ஒரு பாரத போரை நடத்திய ஒரு மிக பெருமதியான ஒரு நாடு, மிக பெருமதியான நாடு. கிருஷ்ணனாக இருந்தவர்கள் இருந்து பாண்டவர்களின் பக்கம் நின்றவர்கள் இன்று கௌரவர்களின் பக்கம் இலங்கையில் நிற்கிறீர்கள். சிங்களவர்கள் கௌரவர்கள், தமிழர்கள் பாண்டு அந்த குலத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் அச்சுணர்கள், அவர்கள் துரியோதனர்கள். புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கிருஷ்ணன் வேடம் போட்டு உண்மையான கிருஷ்ண நிலையில் இந்த களத்தில் நிற்க வேண்டும். அந்த பாரதத்தில் உங்களுக்கு தெரியும், தாயம் விளையாடி இந்த பக்கம் உள்ள தருமர், அர்ஜுனன், பாண்டு வம்சம் அவர்களுடைய மண்ணையே பறித்தார்கள். அதே போன்றுதான் அந்த சிங்கள குடியேற்றம் நடைபெறுகிறது. கௌரவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு துறவரையினுடைய ஆடையை களைந்தார்கள், பாஞ்சாலியினுடைய ஆடையை. இங்கே கௌரவர்களும் அதைத்தான் செய்கிறார்கள். உங்களுடைய இந்தியாவில் ஒரே ஒரு பாஞ்சாலியின் ஆடை களையப்பட்டது. ஆனால் இலங்கையில் சிங்களவர்கள் 10,000 தமிழ் பெண்களுடைய ஆடைகளை களைந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துகிறார்கள். மிகப்பெரிய கொடுமை. நீங்கள் யார் பக்கம் நிற்க வேண்டும்? இந்தியா கிருஷ்ணராக இருந்தால், இந்தியா கண்ணனாக இருந்தால், இந்தியா மாயவனாக இருந்தால், இந்தியா பெருமாளாக இருந்தால், இந்தியா அங்கு தமிழர்கள் பக்கம் நிற்க வேண்டும். அந்த 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 உணர்வை, அந்த நினைவை கொள்ளுங்கள். இந்தியா வெறும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு விளையாட்டு உலகில் நடத்துகிற நாடாக இந்தியா இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்தியா தர்மத்தின் நாடு. காலம் காலமாக உயர்ந்த தர்மத்தை போதித்து வந்த நாடு. ஆகவே இந்தியா பாண்டவர்கள் பக்கம் நிற்க வேண்டும், கௌரவர்கள் பக்கம் நிற்கக்கூடாது என்ற கோரிக்கையையும், பணிவான கோரிக்கையையும் இந்த நேரத்தில் நான் பணிவாக வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். நீண்ட நேரம் பேசிவிட்டேனோ தெரியவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள். தமிழீழத்தை பற்றி மட்டும் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நம்பிக்கையோடு இருங்கள். இன்னும் 2 மாதங்கள் தான், பொறுமையாக இருங்கள். நவம்பர் மாதத்தில் அநேகமாக பிரபாகரன் வெளியே வருவார். நன்றி உரை தமிழ்நாடு மாணவர் கூட்டம்.